ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஷார்ட்ஸ் நோட்ஸ் பார்க்க போகிறோம். இதில் கவர் பண்ண போகிறது அன்னை மொழியே, தமிழ்ச்சொல் வளம், இருட்டுற மொழிதல், உரைநடையின் அணிகலன்கள், எழுத்து சொல். சரிங்களா? இதில் அன்னை மொழியே செயலுடைய குறிப்பு. அன்னை மொழியே எழுதியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அன்னை மொழியே இதனுடைய குறிப்புகள்: சின்ன குழந்தையின் சிரிப்பும் ஆனவள், பழுத்த நரையின் பட்டறிவும் ஆனவள், வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள், உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனதை கற்கண்டாக்குபவள், அறிவை பெருக்குபவள், அன்பை வயப்படுத்துபவள். ஸோ இதுதான் இந்த பாடலுடைய கருத்து, சிறு குறிப்பு. அதாவது அன்னை மொழியானது என்னன்னா, அது ஒரு சின்ன குழந்தையோட சிரிப்பு மாதிரி. ஒரு நல்ல பழுத்த நரை அப்படின்னா வயதான ஒருவரின் அறிவு, பட்டறிவு எப்போ ஒரு பெரிய விஷயமோ அது மாதிரியான ஒரு விஷயம் இந்த அன்னை மொழி. வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டது. உணர்ந்து கற்றால், அதாவது இந்த அன்னை மொழியை உணர்ந்து படித்தால் கல் போன்ற மனதையும் கற்கண்டாக்கும். அதாவது கல் போன்ற மனதை அவ்வளோ ஒரு இலகுவா, அனைவருக்கும் பிடித்தமான ஒரு மனதுடையவராக மாற்றக்கூடியதாம் இந்த அன்னை மொழி. அறிவை பெருக்குபவள், அன்பை வயப்படுத்துபவள். ஸோ அன்னை மொழி அப்படின்றத ஒரு விஷயத்தை இவங்க ஒரு மனிதனாக, அதாவது ஒரு பெண்ணாக பாவித்து எழுதியிருக்கிறார். எழுதினவர் பாவலரேறு பெருஞ்சித்திரன். இப்போது இதோட நூல்வெளி பார்த்துட்ருக்குறோம். நூல்வெளி: பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் எடுத்தாளப்பட்டுள்ளன. இப்போ கனிச்சாறு தொகுதி 1ல் தமிழ்த்தாய் வாழ்த்து, முந்துற்றோம் யாண்டும் அப்படின்ற 2 தலைப்பில் இருக்கிற பாடல்களில் இருந்து இதை எடுத்திருக்கிறாங்க. தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழுணர்வை உலகெங்கும் பரப்பியவர் துரைமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட பெருஞ்சித்திரனார். அதாவது தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்கள், இந்த முந்தியெல்லாம் இதழ்கள்னால் அது நியூஸ் பேப்பர் மாதிரி. அப்போ இந்த தென்மொழி தமிழ்ச்சிட்டு அப்படின்ற தலைப்பில் வந்த நூல்கள் வாயிலாக பெருஞ்சித்திரனார், அவருடைய இயற்பெயர் என்ன? துரைமாணிக்கம். அவர் தமிழுணர்வை உலகெங்கும் பரப்பியிருக்கிறார். இவர் உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை 80, மகபொகு வஞ்சி, பள்ளிப் பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ளார். ஸோ இதெல்லாம் பெருஞ்சித்திரனாரின் நூல்கள், அவர் எழுதிய நூல்கள். இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. இவர் திருக்குறளுக்கு மெய்ப்பொருள் எழுதியிருக்கிறார். அதாவது திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார். இவரது நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன. ஸோ பெருஞ்சித்திரனாரின் நூல்கள் அனைத்தும் பொது உடைமை ஆக்கப்பட்டு இருக்கிறது, நூலகத்தில் வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பாடலுடைய குறிப்பு, அன்னை மொழியே அந்த பாடலுடைய குறிப்பு.